அன்பு நேயர்களே வணக்கம். இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மலை பிரசங்கத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். இன்று நாம் நமக்கு ஏன் ஒரு இரட்சகர் தேவை, யார் விபச்சாரக்காரர், நாம் சத்தியம் பண்ணலாமா, நாம் பொய் சொல்வதினால் பிள்ளைகளுக்கு வரும் பாதிப்பு, நாம் தீமைக்கு எதிர்த்து நிற்கலாமா, தர்மம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய தர்மத்திற்கு பிதாவானவர் கொடுக்கும் பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க இன்றைய செய்தி நமக்கு காத்திருக்கிறது. எனவே திறந்த இருதயத்தோடு செய்தியை கேட்டு நம்மை நாமே ஆராயலாமா? எங்களுக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்நாட்களிலே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை கற்று வருகிறோம். இன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்க தரிசனங்களையோ அழிப்பதற்கு வரவில்லை, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காகவே வந்தார் என்பதை அறிந்தோம். அது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணமும் கட்டளைகளும் ஏன் மலைப்பிரசங்கமும் கூட நாம் நம்முடைய சொந்த பலத்தினாலே கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையாய் வாழ முடியாது என்பதை நமக்கு காட்டுகிறது என்றும், நமக்கு ஒரு இரட்சகர், ஒரு உதவியாளர், நமக்கு ஒரு வல்லமை தேவை என்பதை நாம் உணர்ந்தோம். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன்னுடைய இருதயத்திலே அவளோடு உபசாரம் செய்தாயிற்று என்று இயேசு தெள்ள தெளிவாக சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை பாருங்கள். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். இது மிக கொடூரமான வார்த்தைகளைப் போல தெரிகிறது இல்லையா? இந்த வசனம் சொல்லுவது என்ன? நம்முடைய கண்களோ கரங்களோ தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப நடக்க முடியாது என்பதை தான் காட்டுகிறது. நமக்கு ஒரு இரட்சகர் தேவை. கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை காத்து நடக்கிற ஒருவரைப் போல நாம் நடித்து கொண்டிருக்க தேவையில்லை. அப்படி என்றால் நீங்கள் ஒரு மாய்மாலக்காரராய்த்தான் இருப்பீர்கள். கிறிஸ்தவ உலகத்திலேயும் நாம் எல்லாரும் அழுகிப்போன பாவிகளாயிருந்தாலும், பரலோகத்திற்கு தகுதியற்றவர்களாயிருந்தாலும், ஒருவரை ஒருவர் பாராட்டி கொண்டு ஒருவர் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஒருவரை ஒருவர் நாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த மலை பிரசங்கமானது நம் ஒவ்வொருவரையும் சிலுவையை நோக்கி உந்தி தள்ளுகிறதாயும் அவருடைய கிருபைக்காக நம்மை கெஞ்ச செய்கிறதாயும் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்வதே நாம் தேவனுடைய கட்டளைகளை கனப்படுத்துகிறதாகும். எந்த ஒரு மனிதனும் இந்த பிரமாணங்களை எல்லாம் நான் கைக்கொள்கிறேன் என்று சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகிவிட்டோம். எனவே எனக்கும் ஒரு இரட்சகர் தேவை, உங்களுக்கும் ஒரு இரட்சகர் தேவை. இப்பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களை வாசிக்கிறேன். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினாலே ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை உபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். அருமையானவர்களே, விவாகரத்து செய்வதற்கான முகாந்திரத்தை குறித்து இயேசு இங்கே பேசுகிறார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முகாந்திரம் இல்லாமல் வேறு காரணங்களினாலே யாராவது விவாகரத்து செய்தார்கள் என்றால் அவர்களை விபச்சாரக்காரன் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்று கிறிஸ்தவ சமுதாயத்திலேயும் எத்தனை குடும்பங்களிலே விவாகரத்துக்கள் இடம்பெறுகிறது. உண்மையாகவே இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். இதை குறித்து மேலும் விவரமாக நாம் மத்தேயு 19ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது சற்றே சிந்திப்போம். தொடர்ந்து 33-35 வசனங்களை பாருங்கள். அன்றியும் பொய் ஆணையிடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? நானும் நீங்களும் மற்றவர்கள் நம்மிடத்திலே சத்தியமாக சொல்லு என்று சொல்லும் மனிதர்களாக அல்ல, எல்லா காரியங்களிலேயும் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டுமென்றே விரும்புகிறார். அருமையான விசுவாசியே,
உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நீங்கள் சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நம்பக்கூடிய அளவு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது சத்தியமாக சொல்லு என்று கேட்கும் நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்மை சுற்றி நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு உண்மை குறைந்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். நீங்கள் வாழ்க்கையிலே எந்த நிலைமையிலே வைக்கப்பட்டு இருந்தாலும் எல்லா காரியங்களிலேயும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். உண்மையைத்தான் சொல்லுகிறேன், இது சத்தியம் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு வாழ்வது சரியான ஒரு வாழ்க்கை அல்ல. மத்தேயு 5:37 பாருங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். வேத புத்தகத்தின் மேலே சத்தியம் என்று சொல்லுகிறவனும் மிக எளிதாக பொய் சொல்ல முடியும். எனவே அருமையானவர்களே, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயுமே நாம் உள்ளதை உள்ளதென்று சொல்லுவோம். ஒரு சின்ன காரியத்திலே பொய் சொல்வோம் என்றால் அதை மறைப்பதற்காக மற்றும் ஒரு பொய், அதை மறைப்பதற்காக இன்னும் ஒரு பொய் என்று அது கூடிக்கொண்டே செல்லும். பெற்றோர் பொய் சொல்வதை பிள்ளைகள் பார்ப்பார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் மிக இயற்கையாக எதற்கடுத்தாலும் பொய் சொல்வதற்கு அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். கஷ்டங்கள் வருமென்று தெரிந்தாலும் அந்த சூழ்நிலையிலேயும் உண்மை பேசுகிற பெற்றோரின் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலேயும் உண்மை சொல்வதனாலே கஷ்டங்கள் வந்தாலும் உண்மை சொல்வதையே தெரிந்து கொள்வார்கள். வசனங்கள் 38-39. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. அருமையானவர்களே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது மாற்றம் பெறுகிறது. வசனம் 39 நாம் பார்ப்பது என்ன? நன்மைக்கு தீமை செய்யப்படும் பொழுது அதை நாம் சகித்து கொள்ள வேண்டும் என்பதையே இயேசு கூற விரும்புகிறார். இன்று அநேக மனிதர்கள் மற்றவர்கள் தங்களுக்கு தீமை செய்யாதபடி காப்பதற்காக காவலாளிகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் 2 தீமோத்தேயு 4:14 பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? கண்ணான் ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பிக் கொடுக்கும் அளவு கர்த்தருடைய பிள்ளைகள் தீமைக்கு எதிர்த்து நில்லாதவர்களாய் இருப்பார்கள். அயர்லாந்து தேசத்திலே ஒரு முறை கிறிஸ்துவை அறிந்த ஒரு மனிதனை மற்றும் ஒருவன் அடித்து விட்டான். கீழே விழுந்தவன் எழும்பி தனது அடுத்த கன்னத்தையும் காட்டினான். உடனே இந்த மனிதனை அடித்தவன் மீண்டுமாக அவனது வலது கன்னத்திலேயும் அடித்து கீழே தள்ளிவிட்டான். இந்த முறை கீழே விழுந்த அந்த மனிதன் எழுந்து தன்னை அடித்தவனை நைய புடைத்து விட்டான். இவனை கவனித்து கொண்டிருந்தவன், ஏன் நீ அவ்வாறு செய்தாய் என்று கேட்டபொழுது அந்த அயர்லாந்து மனிதன், எனது வலது கன்னத்தையும் காட்டிய பின்னர் என்ன செய்ய வேண்டுமென்று இயேசு சொல்லவில்லை, ஆனபடினாலே நான் அவனை அடித்து விட்டேன் என்று சொன்னானாம். அருமையானவர்களே, உங்களுக்கு யாராவது தீமை செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள். பதில் செய்வது எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவர்கள் தீமைக்கு தீமை செய்வீர்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எனவே அவருடைய கரத்திலேயே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். மத்தேயு 5:40-42 பாருங்கள். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே. அருமையானவர்களே, மலை பிரசங்கத்தின்படி வாழுகிறேன் என்று சொல்கிற வங்கியை நடத்துகிற ஒருவருக்கு இந்த வசனத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். நாம் மாய்மாலமாய் வாழ தேவையில்லை. இது தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டளையாயிருக்கிறது. இந்த பூமியிலே அவர் ராஜாவாக அரசாட்சி செய்யும் பொழுது இந்த கட்டளைகளின்படி மனிதர்கள் வாழ முடியும். நாம் வாழும் இந்த காலத்திலே இவ்வாறாக வியாபாரம் செய்ய முடியாது. அயர்லாந்து தேசத்தைச் சேர்ந்த ஆர்ச் பிஷப் மகி என்பவர் கூறும்பொழுது, மலை பிரசங்கத்தின் அடிப்படையிலே இங்கிலாந்து தேசத்தை ஆட்சி செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறார். ஆம், அது உண்மைதான். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான மிக உயர்ந்த விதிமுறைகளை அது கொண்டதாயிருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அரசாட்சி செய்யும் பொழுதுதான் இதை செயல்படுத்த முடியும்.
இந்த காலத்திலே வாழும் செல்வ செழிப்பான திருச்சபைகளும் நாங்கள் மலை பிரசங்கத்தை கைக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த திருச்சபையிலே உள்ள செல்வந்தர்களிடத்திலே போய் ஏதாவது நீங்கள் கேட்பீர்கள் என்றாலும் நீங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஓய்வு நாளிலே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, உன்னிடத்திலே கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்திலே கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே என்று சொல்லப்படுகிறது. அது கேட்பதற்கு அருமையாக இருக்கிறது. மலைப்பிரசங்கம் ஒரு அருமையான செய்தி தொகுப்பு என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் திங்கட்கிழமை காலையிலே வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்க அவர்களுக்கு மனம் வராது. அருமையான சகோதரனே சகோதரியே, இங்கே மிக உயர்வான விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. உண்மையாகவே தேவை உள்ளவர்களுக்கு நம்மால் முடிந்த மட்டும் உதவி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. விசுவாசிகள் செயல்படக்கூடிய அநேக சிறந்த விதிமுறைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரித்திரத்தை பின்னாலே திருப்பி பார்ப்போம் என்றால் எத்தனையோ வைத்தியசாலைகள், பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கான இல்லங்கள் என்று வேத வசனங்களின் அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பதனாலே அதன் விளைவாக நற்செயல்கள் காணப்பட வேண்டும். மத்தேயு 5:43-44 வசனங்களை பாருங்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த கட்டளையும் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டளை. உன் சத்துருவை பகைப்பாயாக என்று முன்பு சொல்லப்பட்டது. ஆனால் இயேசு சொல்கிறார், உன் சத்துருவை நீ சிநேகிக்க வேண்டும், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உலகத்தில் அநேகர் இவ்வாறு செய்கிறதில்லை. ஆனால் உண்மையாகவே கர்த்தரை விசுவாசிக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பிள்ளைகளும் இந்த உலகத்திலே இப்பொழுதும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா விசுவாசிகளையும் நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நாம் நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை எடுத்துச் சொல்ல வேண்டியது, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் கிருபையை குறித்து சொல்ல வேண்டியது, அவர்களையும் நித்தியத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டியதும் நம்முடைய பொறுப்பாயிருக்கிறது. நம்முடைய சிநேகிதம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லிவிட்டு 48ஆம் வசனத்திலே, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருக்க கடவீர்கள் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் எப்படி பூரண சற்குணராயிருக்க முடியும்? நம்மை நேசிக்கும் இயேசு கிறிஸ்துவிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் இருப்பவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. விசுவாசத்தின் மூலமாக நாம் அவர் அண்டை வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கும் விசுவாசத்தின் மூலமாகவே நாம் பூரணராக முடியும். இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கிறார். அதற்கு பின் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு